நான் இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, வாழை இலை மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு பாயசம் வச்சாங்க. அப்புறம் உப்பு, ஊறுகாய், கோசம்பரி, பீன்ஸ் பல்லியா, உருளைக்கிழங்கு பல்லியா, பேபிகார்ன் மஞ்சூரியன், வெள்ளை பூசணிக்காயில் ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. பால்கோவா வச்சு அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரசகுல்லாக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, பாயில்டு எக் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. அது உள்ளே இருந்த மில்க்கும் வேறு லெவலில் இருந்தது. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்ததுங்க உண்மையிலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தந்தூரி ரொட்டி வச்சாங்க. ஸோ நான் ரொட்டினா நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று வாங்கிட்டோம். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பன்னீரும் வந்து நிறையா வாங்கிட்டோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே கண்டிப்பாக சொல்லலாம். நெய் ஊற்றி அதுக்கப்புறம் மணக்க மணக்க தோசை மசாலா எட்டுன்னு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கே வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. சட்னி பார்த்திங்கன்னா கெட்டி சட்னி. ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ள உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கையும் சட்னியும் தோசையோட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் க்ரீன் பீஸ் வேறு போட்டிருந்தாங்களா. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். கண்ணாடி போட்டுன்னு சாப்பிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன பார்த்தாங்க, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் கண்ணாடியை கழட்டி வச்சு தான் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்தது. ஸோ வெஜிடபிள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்து பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, ஆனியன் ரைத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வச்சாங்க. ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. வெங்காயம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பலாவாக இருக்கட்டும் இல்லை பிரியாணியாக இருக்கட்டும், வெங்காயம் இருந்தாலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்தது. கம்பெனியில் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருந்தாங்க. ஸோ இவர் நம்மளை வீடியோ எடுப்பா அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃபு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40+ தான் இருப்பாங்க. நம்ம மட்டும் தான் 30+.